பொதுவாவே எல்லாருக்கும் அவங்களோட அம்மா, அப்பா தான் முதல் ரோல் மாடலா இருப்பாங்க. சின்ன பசங்களா இருந்தா அவங்களோட பெஸ்ட் டீச்சர் அவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரியவங்களா இருந்தா அவங்களோட ஃபேவரைட் பெர்சன் இல்லாட்டி ஃபேவரைட் ஆக்டர் வந்து ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருத்தர பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்றாங்க அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளும் பண்ண நினைக்கிறத நம்ம இமிட்டேஷன் இல்லாட்டி மிரரிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட பிரெயின்ல மிரர் நியூரான் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரெயின் செல் இருக்குது. நம்ம ஒருத்தர பார்த்து இந்த மாரி இமிட்டேட் பண்ணும்போதோ, இல்ல அவங்கள மிரரிங் பண்ணும்போது, இந்த மிரர் நியூரான் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் நமக்கு ஒருத்தர பார்க்கும்போது, இல்ல நம்மளோட ஃபேவரைட் பெர்சன்ஸ் பண்றத பார்க்கும்போது, நம்மளும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணுது. ஸோ ஒருத்தர மிரரிங் பண்ணும்பொழுது, அவங்க சரியான பாதையில போறாங்களா? சரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்றத ஆராய்ந்து முடிவு பண்ண வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாகும். ஏன்னா நம்மளும் அதே ஆம் இமிட்டேட் பண்ண முயற்சி பண்ணுவோம். நம்மளும் சரியான பாதையில போறோமா? சரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றோமா? அப்படின்றத ஆராய வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாகுது. அதேபோல ஒரு அ நம்மளோட ரோல் மாடல பார்த்து, இல்ல நம்மளோட ஃபேவரைட் பெர்சன்ஸ பார்த்து நம்ம மிரரிங் பண்ணும்போது, சரியான பிஹேவியர்ஸ மிரரிங் பண்றோமா? இல்ல அது பேட் பிஹேவியர்ஸா? அப்படின்றதையும் ஆராய்ந்து முடிவு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானதா ஆகுது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். யாருமே இங்க பெர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களோட பெஸ்ட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ரோல் மாடலா நீங்களே இருக்க முயற்சி பண்ணுங்க. அது உங்களையும் மத்தவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணும். இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது. ரொம்பவும் எளிதானது. அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம, நல்லது ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப்ப வாழ்வி. நான் நிர்மலா சிங் ராய், உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.